ஒரு பெரியவர் அவருடைய குதிரையில போயிட்டு இருந்தாராம். பாசத்தால அவர் வளர்த்த நாயும் ஓடு வந்துடுச்சான். நெடுந்தூரம் போனதும் மின்னல் தாக்கி 3 பேரும் இறந்துட்டாங்களாம். அவங்க இறந்தது அவங்களுக்கே தெரியாதாம். 3 பேரும் பாலைவனம் வழியா போகும்போது கடும் வெயில். குதிரைக்கு வாயில நுரை தள்ளி நாய் சுருண்டி விழுந்து பெரியவருக்கு கண்ணு சொருகிடுச்சு. இருந்தாலும் நாயை தூக்கி குதிரை மேல போட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு பெரிய மாளிகையை பார்த்தாராம். வாசல்ல இருக்க நீரூற்ற பார்த்து அங்க இருக்க காவலாளி கிட்ட அனுமதி கேட்டாராம். நீங்க தண்ணீர் குடிச்சிட்டு ஓய்வு எடுக்கலாம், ஆனா இந்த அற்ப மிருகங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாராம். என்ன நம்பி வந்த நாயையும் என்ன சுமந்த குதிரையும் விட்டுட்டு நான் எப்படி தண்ணி குடிக்க முடியும்? இது என்ன இடம்னு கேட்டாராம் பெரியவர். இதுதான் சொர்க்கம் சொன்னப்ப சொர்க்கத்துல கூடவா இப்படி நடக்கும்னு அங்க இருந்து கிளம்பிட்டாராம். அதே மாதிரி வேற ஒரு மாளிகையை பார்த்தாராம். அனுமதி கேட்டு 3 பேருடைய தாகமும் தீர்ந்துதான். காவலாளி கிட்ட இது என்ன இடம்னு கேட்டப்ப இதுதான் உண்மையான சொர்க்கம், அப்ப நான் முன்ன பார்த்தது அது நரகம். நீங்க குதிரையும் இந்த நாயும் விட்டு தண்ணி குடிச்சிருந்தா அங்க தள்ளப்பட்டு இருப்பீங்க. தனக்கு உதவியவங்களை கையை விட்டுட்டு ஏமாத்துறவங்க சொர்க்கம் வராம இருக்க கடவுள் செஞ்ச முன்னேற்பாடு. நீங்க 3 பேரும் நிஜமான சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னார். அப்படினால மட்டுமே சொர்க்கத்தை உருவாக்க முடியும்.